students, our next lesson is nervous system. Nervous system la stimulus. Stimulus na onnu illa environment la nadakக்கூடிய ஏதோ ஒரு change. That change is detected by receptor present in my body. Receptor is nothing but sense organ present in our body. அதுக்கு எப்படி react or response பண்ணுது அப்படிங்கறத stimulus அப்படிங்கறோம்ப்பா. For example, இப்போ ஒரு hot pan touch பண்ணோம்னா we start to react. அது வந்து stimuli அப்படிங்கிறது. இப்படி ரெஸ்பான்ஸ் நடக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கனுமே கோஆர்டினேஷனாக ப்ராப்பராக ஒர்க் ஆகணும், கோஆர்டினேட்டிவாக ஒர்க் ஆகணும். நெக்ஸ்ட் ஹீமியோஸ்டேட்டஸ் அப்படின்னா நம்ம உள்ள பாடிக்குள்ள இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடியில் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக பேலன்ஸிவாக இருக்கணும். அதுதான் என்னன்னு சொல்லணும், ஹோமியோஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் நர்வஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமியோஸ்டேட்டஸ்க்கு எக்ஸாம்பிள் பாடி டெம்பரேச்சர், சுகர் லெவல் எல்லாம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நியூரோக்ளியா, நர்வ் ஃபைபர். நியூரான் இஸ் ஆல்சோ கால் நர்வ் செல்லுன்னு சொல்லுவோம். நியூரானோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிட்டிங் அ மெசேஜ் த்ரூ அவுட் த பாடி. நியூரோக்ளியா வந்து ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் தரும். தென் ஹெல்ப் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூரானையும் ப்ரொடியூஸ் பண்ணும். நர்வ் ஃபைபர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நியூரான்ஸை கனெக்டட் டுகெதர், அதான் நர்வ் ஃபைபர் அப்படிங்கிறோம். கமிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், இது வந்து செல் பாடி அட் பெரிகேரியான்னு சொல்லுவோம். த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் டென்ட்ரைட்ஸ். எ தின் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்டெண்டட் அவுட்வர்ட் இஸ் கால்ட் ஆக்சான். இந்த ஆக்சானை கவர் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் வந்து மைலின் ஷெல். அந்த மைலின் ஷெல்ல ஃபர்தராக கவர் ஆகிருக்கிறவங்க தான் செஷ்வன் ஷெல். இந்த ஆக்சானில் எங்கெல்லாம் மைலின் ஷெல் கவர் ஆகாமல் கேப்பாக இருக்கோ அது வந்து நோட்ஸ் ஆஃப் ரானிவர்னு சொல்லுவோம். இந்த ஆக்சானோட terminal axon terminal சொல்லுவோம். That axon terminal contain a knob is called synaptic knob. Inside the cell body a nucleus is present. Nucleus contain a cytoplasm along with the granules. Large number of granules என்னன்னு சொல்லுவோம்னா நிசில் granule அப்படின்னு சொல்றோம்ப்பா. As I said already, நியூரோக்ளியோட ஃபங்க்ஷன் வந்து மைலின் ப்ரொடெக்ஷன் அண்ட் சப்போர்ட்டிங் தரது தான். மைலின் ஷெல் அண்ட் செஷ்வான் ஷெல்ல ப்ரொடியூஸ் பண்ணுறது நியூரோக்ளியா தான். இப்போ சினாப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு நியூரான், இது அடுத்த நியூரான். ஒரு நியூரான்ல இருக்கிற ஆக்சான் எண்டுக்கும் அடுத்த நியூரான்ல இருக்கிற டென்ட்ரைட்ஸ்க்கும் இடையில இருக்கிற கேப் தான் சினாப்டிக் ஜங்ஷன். இங்கே எப்படி மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா வியா த கெமிக்கல் இம்பல்ஸ். அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். Types of neuron based on the structure: unipolar, bipolar, multipolar. Unipolar neuron cell body இருந்து ஒரு nerve process arise ஆகி that act as axon and dendron. Bipolar neuron ரெண்டு nerve process arise ஆகி axon dendron ஆக்ட் ஆகும். Multipolar இப்போ நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர் மெனி டென்ட்ரான் தான் டென்ட்ரைட்ஸ், ஆக்சான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்ப்பா. யூனிபோலர் ஏர்லி எம்ப்ரியோஸில் இருக்கும். பைபோலர் வந்து ரெட்டினா ஆஃப் தி ஐ, மல்டிபோலர் வந்து பிரெயினோட கார்டெக்ஸ் ரீஜனில் இருக்கும். இப்போ டென்ட்ரான் என்ன பண்ணுது, மெசேஜை செல் பாடிக்கு எடுத்துகிட்டு போகுது, கேரிங் இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் த செல் பாடி. ஆக்சான் என்ன பண்ணுது, அவே ஃப்ரம் த செல் பாடி மெசேஜை அவே எடுத்துகிட்டு வருது. இது வந்து டைப்ஸை பொறுத்து பிரிச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை பொறுத்து எப்படி நியூரானை பிரிக்கலாம் அப்படின்னா சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான், அசோசியேஷன் நியூரான். இப்போ ஒரு ஹாட் பேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஹாட் பேன் நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹாட் பேனில் இருக்கிற ஹாட்டை சென்ஸ் பண்ணுற நம்ம சென்ஸ் ஆர்கன் யாருக்கு அந்த மெசேஜ் அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா சென்சரி நியூரானுக்கு அனுப்பும். இந்த சென்சரி நியூரான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு அனுப்பி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்க பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் இருப்பாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு அனுப்பி எப்படி ரியாக்ட் ஆகணும் இதுக்கு அப்படிங்கிறத அசோசியேஷன் நியூரானுக்கு அந்த மெசேஜ் அனுப்பும். இந்த அசோசியேஷன் நியூரான் அந்த மெசேஜ் யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா மோட்டார் நியூரானுக்கு அனுப்புவாங்க. சென்சரி நியூரான் கேரி இம்பல்ஸ் ஃப்ரம் சென்ஸ் ஆர்கன் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மோட்டார் நியூரான் கேரி இம்பல்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த ஆர்கனுக்கு எடுத்துட்டு வரும். அசோசியேஷன் நியூரான் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில மெசேஜை கண்டக்ட் பண்றவங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர். இந்த ஆக்சானை சுத்தி கவர் இந்த மைலின் கவர் ஆயிருந்தா தட் இஸ் கால் மைலினேட்டட் ஃபைபர். நாட் கவர்னா நான் மைலினேட்டட் ஃபைபர்னு சொல்லுவோம். கவர் ஆயிருந்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும், அதுதான் வந்து மைலினேட்டட் ஃபைபர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் வியா த சினாப்டிக் ஜங்ஷன். எப்படி இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நியூரான்ல இருக்கிற ஆக்சான் எண்டிங்க்கும் அடுத்த நியூரான்ல இருக்கிற டென்ட்ரானுக்கு இடையில மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் போர்ஷன் தான் இங்கே என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்குள்ள இருக்கிற சாக்குள்ள கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் என்னன்னு சொல்லணும்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் எப்பவுமே என்னவா இருக்கும்னா அசிடைல் கொலைனா இருக்கும். இந்த கெமிக்கல் வந்து இங்கே இருக்க பிளாஸ்மா மெம்பரேன் கூட டிஃப்யூஸ்ட் ஆகி இந்த கேப்பை ரீச் ஆகும். இந்த கேப்லேருந்து நெக்ஸ்ட் டென்ட்ரான் இருக்கிற ரெசிப்டாஸ் இவங்களை ரிசீவ் பண்ணிக்குவாங்க. இந்த கேப்பை தான் சினாப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த சினாப்பஸில் மட்டும்தான் கெமிக்கல் இம்பல்ஸ் நடக்கும். ரெஸ்ட் ஆஃப் பார்ட்ல எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிக் இம்பல்ஸ் தான் நடக்கும். எப்படி சொல்லணும்னா ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரானுக்கு இடையில் இருக்கிற கேப்ல மட்டும்தான் கெமிக்கல் இம்பல்ஸ் நடக்கும். மற்றபடி கேப் குறைவாக இருக்கிற பிளேஸ்லலாம் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் நடக்கும். எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஸ்டிமுலேட்டட் பை அயான்ஸ், கெமிக்கல் இம்பல்ஸ் ஸ்டிமுலேட்டட் பை கெமிக்கல்ஸ் தான்.